ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் தக்காளி அப்பளம் எப்படி செய்யலான்னு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு பச்சரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற விட்டுருங்க. இப்போ தண்ணியெல்லாம் நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அரிசியை மட்டும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ 2 தக்காளி எடுத்துக்கோங்க. இதை வந்து கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி திக்காக அரைச்சிக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு ஃபில்டரில் சேர்த்துட்டு அதோட ஜூஸை மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறோங்க. தக்காளியோட தோல்லாம் நம்ம ஃபில்டர் பண்ணும்போது அது மேலேயே வந்துடும் பாருங்கள். இப்போ ஃபில்டர் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து மாவில் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ காரத்துக்கு வந்து 1 டீஸ்பூன் போல் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் போல் சின்ன சீரகம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து மாவு வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோங்க. இப்போ வந்து எப்படி வேக வைக்கலான்னு பார்க்கலாம். வேக வைக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன செம்படம் டப்பாவோட மூடி எடுத்துக்கோங்க. அது இல்லைன்னா டிஃபன் பாக்ஸோட மூடி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா அந்த மாவுலேருந்து 1 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய மூடி சைஸை பொறுத்து நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க மாவு. சேர்த்துட்டு இந்த மாதிரி சுற்றி விடுங்க. அப்போ தான் ஈவனாக நமக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். இந்த மாதிரி சுற்றி விட்டுட்டு நார்மலாக இட்லி வேக வைப்போம் இல்லையா, அதே மாதிரி இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி வச்சுட்டு இட்லி பிளேட் வச்சு அது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மூடிங்கள்லாம் எடுத்து வச்சுருங்க. வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 1 நிமிஷம் வெந்தால் போதுங்க. இது உடனே வெந்துடும். ஹை ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், 1 நிமிஷத்துக்கு அப்புறமா இது நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு நைஃப் வச்சு சுற்றி எடுத்து விட்டுருங்க. இந்த மாதிரி கையால் எடுத்திங்கனாவே ரொம்பவே சூப்பராக வந்துடுங்க, ஒட்டாது. இந்த மூடியிலேருந்து ஒட்டாமல் நமக்கு அழகாக வந்துடும். எண்ணெய் தடவி இருக்கும் இல்லையா, அதனால் நமக்கு ஒட்டாமல் வரும். இன்னொன்று நான் அதே மாதிரி எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். பிகினர்ஸ் கூட இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாங்க. ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த அப்பளம். இப்போ இது எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதை வந்து நான் சன்லைட்டில் வச்சு ஒரு 4 மணி நேரம் போல் காய வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். இதை வீட்டுக்குள்ளேயும் நீங்கள் வச்சு காய வச்சுக்கலாங்க. இப்போ நல்லா காஞ்சிருச்சு. உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இது நம்ம பொரிச்சும் பார்த்துடலாம் எப்படி வந்திருக்குன்னு. வானலில் எண்ணெய் சேர்த்து நல்லா சுட வச்சுருக்கேன். அது நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அப்பளத்தை வந்து இதில் சேர்த்துட்டு இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா பெருசாக ஆகுது பாருங்கள். சூப்பராக பொரிஞ்சு வரும். இப்போ இது பொரிஞ்சிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். ரொம்பவே சூப்பரான தக்காளி அப்பளம் ரெடி ஆகிடுச்சு. இதை நான் உங்களுக்கு உடச்சும் காமிக்கிறேன் பாருங்கள் எந்தளவுக்கு கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த சூப்பரான தக்காளி அப்பளத்தை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.